பார்த்து வருகிறோம். சாதி மதம் இல்லை என சான்றிதழ்கள் வழங்கும் வகையில் உரிய அரசாணையை பிறப்பிக்க வேண்டும் என அரசாணையானது பிறப்பிக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன். உயர்நீதிமன்றத்துடைய இந்த உத்தரவு தொடர்பான விவரங்கள். திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் தனக்கு சாதி மதம் இல்லை என்று சான்றிதழ் வழங்கும்படி திருப்பத்தூர் தாசில்தாருக்கு உத்தரவிடக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தனது குழந்தைகளுக்கு சாதி மற்றும் மதத்தின் அடிப்படையிலான இடஒதுக்கீடு உள்ளிட்ட எந்த அரசின் சலுகையும் கேட்கப் போவதில்லை என குறிப்பிட்டிருந்தார். சாதி மதம் இல்லை என்று சான்றிதழ் வழங்கிய தாசில்தார்களுக்கு அதிகாரம் அளித்து எந்த உத்தரவும் இல்லை என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த வழக்கானது செல்லுபடி செய்து தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து சந்தோஷ் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ், செந்தில்குமார் அமர்வு ஏற்கனவே திருப்பத்தூர், கோவை, அம்பத்தூர் தாசில்தார்கள் சாதி மதம் இல்லை என சான்றிதழ்கள் வழங்கி இருப்பதாக சுட்டிக்காட்டி மனுதாரருக்கு அது போன்ற சான்றிதழை 1 மாதத்தில் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டனர். மேலும் சாதிய ரீதியிலான பாரபட்சத்தை தடுக்க வேண்டும் என போராடி வரும் நிலையில் சாதி மதம் இல்லை என சான்றிதழ் கோரும் மனுதாரருக்கு பாராட்டு தெரிவித்த நீதிபதிகள் சாதி மதம் இல்லை என சான்றிதழ் வழங்க வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கி உரிய அரசாணையை பிறப்பிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு நீதிபதிகள் பரிந்துரைத்திருக்கிறார்கள். நாட்டில் நிலவும் சாதி மத பாகுபாடுகளை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் அரசியல் சாசனம் சாதிய ரீதியிலான பாகுபாடுகளை தடை செய்துள்ள போதிலும் சமூக வாழ்க்கையில், அரசியல், கல்வி, வேலை வாய்ப்பில் சாதியும் மதமும் இன்னமும் முக்கியத்துவம் பெற்றிருப்பதாகவும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.